நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ச் இன்றைய சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசும் சார். வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப மும்முரமா போயிட்டு இருக்கு. எல்லா கட்சி தலைவரும் போயிட்டு இருக்காங்க. களத்துல என்ன மாதிரியான தாக்கம் இருக்கு இந்த பிரச்சாரம்? சார், பொதுவாக தேர்தல் நெருங்க தான் அது சூடு பிடிக்கும். தேர்தல் நெருங்க தான் அந்த கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட அந்த கட்சியை மீட்டெடுக்கணும், அந்த கட்சிக்கு உயிரோட்டம் கொடுக்கணும், நம்ம கட்சி திருப்பி ஒன்று ஆட்சியிலேயே இருக்கணும், இல்லை எதிர்கட்சியாக இருக்கிறது ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. தொண்டர்கள் ஆக்டிவேட் ஆகிட்டு. இப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, களத்தில் திமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் ஆக்டிவேட் ஆகிடும் வைப்ரண்ட்டாக. அதாவது அதிமுக தொண்டர்கள் பேசு பொருள் இல்லாமல் இருந்தாங்க, இப்போ பிளேயில் உள்ளே வராங்க. இப்போது விஜயோட சர்க்கிள் கிராஃப் குறைய அதிமுகவோட கிராஃப் ஏறுது. அப்போ அந்த டிஸ்டன்ஸ் இருந்தது பாருங்க, திமுக வர்சஸ் அதிமுகவுக்கு அந்த பிரிட்ஜை அதிமுக நேரோ பண்ணி வருது. இது நேரோ பண்ணி இதை தாண்டி மேலே போகுமா, இல்லை அங்கேயே நிற்குமா, இது கீழே போகுமா அப்படின்றது தெரியாது. ஆனால் மூவ்மெண்ட் இருக்குது, டிராஸ்டிக் சேஞ்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. களம் ஒன் சைடு. திமுக 180 ஜெயிச்சிரும், 200 ஜெயிச்சிரும்னு சொன்னோம். இந்த நேரத்தில் நம்ம சொன்னோன்னா தேவையில்லாமல் போய் உத்தரவாதம் கொடுத்து மாட்டிக்கிற கதை. கள சூழல் அப்படி கிடையாது. மாறவும் நான் மாறுன்றது நான் சொல்லலை, கடும் போட்டி இருக்குன்றதான் நான் சொல்ல. இட் கேன் பி எனிபடிஸ் கேம். இப்போ இன்னைக்கு கேட்டிங்கன்னா களம் என்பது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவங்க 2 பேருக்குள்ளே தான் இருக்குது. இதில் யார் வேணால் இங்கேருந்து முந்தலாம். இல்லை சார், இவ்வளோ பலமான கூட்டணி, திமுக கூட்டணி 45-50%. இட் இஸ் நாட் ஹெல்பிங். ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் ஹெல்பிங். நீங்கள் வேணால் பாருங்கள், திமுகவுக்கு இந்த வாட்டி பலம் திமுகவோட அந்த உதயசூரியன் சின்னம் மட்டும்தான். திமுக போட்ட இந்த கூட்டணி இல்லை என்பது தேர்தல் முடிவு வருமோ தெரியும். என்ன காரணத்தில் சொல்கிறீங்க? நிறைய முரண், நிறைய பிரச்சனை. சிட்டிங் எம்எல்ஏஸ்க்கு சீட்டு கொடுக்கல. முரசெல்லாம் போய் ரெட்டையில எதிர்த்துலாம் ஒன்றும் பெருசாலாம் சாதிச்சிட முடியாது. உதயசூரியன் நின்னா தான் அங்கே சண்டை செய்ய முடியும். முரசுக்கு நிறைய 10 சீட்டு, அண்ணன் திருமாவளவனுக்கு 8 சீட்டு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அது பிரச்சனை. அவர் காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறேன்றாரு, ஆளுஷா நவஸுக்கு சீட்டு இல்லைன்றாரு, பனையர் பாபுக்கு சீட்டு இல்லை, எஸ்எஸ் பாலாஜி சீட்டு இல்லை. என்ன தப்பு பண்ணாங்க, என்ன ஊழல் குற்றச்சாட்டு எதுனா வந்தால் விளக்கம் இல்லை, என்ன நடக்குதுன்னு தெரியல. விசிகாவோட ஓட்டு நிறைய தாவேக்காக்கு போகுதுன்னு ஒரு பேசு பொருள் இருக்குது. தேமுதிக உள்ளே வந்ததுலேருந்தே பிரச்சனை. எப்பயுமே கூட விசுவாசமாக இருந்த சிபிஐ சிபிஎம் முன்னாடி இருந்த பேசு பொருள் இப்போ இருக்கா? இப்போ யாருன்னா ரொம்ப ஒரு ஆக்ரோஷமாக எதனா சிபிஐயில் எதனா தலைவர்கள் பேசுகிறாங்களா? எங்கள் வேட்பாளரை நாங்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் பிரச்சாரம் போகிறோம், அவ்வளோதான். காங்கிரஸ் இவ்வளோ பஞ்சாயத்து நடக்கும்போது இன்னைக்கு காலையில் பேட்டி கொடுக்குறாரு, தாவேக்கா நம்ம கடந்து போக முடியாது. ஏன் கடந்து போகாதீங்க, கூடவே தான் வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் பத்தாதா? அது என்ன உறவாடி கிடைக்கிற வேலை என்ன? பிஜேபியும் பண்ணிச்சு, இதை பண்ணிக்கிட்டு இருக்கு, இப்பவும் பண்ணும். அதை அதிகமாக காங்கிரஸும் பண்ணிகிட்டு இருக்கு. சார், ராகுல் காந்தின்றவர் தமிழ்நாட்டுக்கே வரலங்க. இன்னும் 27 தொகுதி 28 தொகுதி கொடுத்துருக்குறாங்கல்ல. 28 தொகுதியில் கை சின்னத்தில் இருக்கவங்க ஜெயிக்க வேணாவா? மற்ற மாநிலத்துக்கெல்லாம் போகிறது. கேரளாவுக்கு இதை விட குட்டி மாநிலம் போகிறீங்கல்ல. தமிழ்நாடு ஏன் வரல? சரி, அங்கே நாங்கள் ஆளுகின்ற கட்சி, எங்கள் முதலமைச்சர் அங்கே வருவார், ஆசை ஒண்டி இருக்குல்ல, ஆட்சியில் அதிகாரம் பங்குன்னு. ஏன் இன்னும் ஒரு பெரிய மெகா கூட்டணி ஒரு மேடை போட்டு அமித்ஷா வந்தாங்க, மோடி வந்தாங்க, எடப்பாடி பழனிசாமி இருந்தாங்க, 2-3 கூட்டம் சேர்ந்து பேசினாங்க, தனியாக அவர் பேசினார், எல்லாம் ரைட்டு. ராகுல் காந்தியை இன்னும் அவரோட உழைப்பையோ அவரோட அந்த பிரச்சாரத்தையோ வீகத்தையோ இன்னும் தமிழ்நாட்டுக்கு செலுத்தலையே. மாறாக பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் இன்னமும் தாவேக்கா பாசத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. எதுக்கு தாவேக்கா பாசத்தை வெளிப்படுத்துறீங்க? காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கிட்டு உங்கள் கட்சி, நீங்கள் நம்புகிற திமுக உங்களை ஜெயிக்க வைக்க, உங்களை கஷ்டப்பட்டு அந்த தொண்டர்கள் உழைப்பில் கை சின்னத்தில் ஜெயிக்கிறதுக்கு உதவ போகிற திமுகவை தீய சக்தின்னு சொல்கிறவரை பற்றி பாராட்டி பேசுறது என்ன விதமான கூட்டணி தர்மம்? விஜய் அவர்களை பாராட்டி பேசுறது எதுக்கு பேசுறீங்க? இப்போ கூட்டணியெல்லாம் முடிஞ்சிச்சு, சரி, முன்னாடியாச்சும் வீகம் ஒரு 3-4 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு சந்தர்ப்பவாதத்துக்கு பயன்படுத்தி ஒரு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா பெற்றுட்டீங்க, இல்லைன்னா சீட்டை குறைச்சிருப்பாங்க, வேலை முடிஞ்சது இல்லையா? இப்போ விஜயை பற்றி பெருமையாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. யாரோட ஸ்லீப்பர் சொன்னீங்க? நான் தான் சொல்கிறேன், நம்ம எல்லாரையும் சந்தேகப்படுவோம். ஒரு காலத்தில் அதிமுக இந்த தலைவலி எல்லாம் கடந்து போச்சு. அன்னைக்கு நம்ம பேசணும், ஓபிஎஸ்க்கு பிரச்சனை, இபிஎஸ் சேர்த்துக்கணும், செங்கோட்டையன் இது பண்ணணும், அந்த பிரச்சனை பேசு போகிற எல்லாத்தையும் வெட்டி கிட்டி விட்டு இப்போ இன்னைக்கு தனியாக ஒரே ஆளாக போயிடுச்சா? அந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிஞ்சிச்சாங்க. அங்கே எதனா பிரச்சனை இருக்கா? அண்ணாமலை ஒண்டி தான் வயலின் வச்சு சோக பாட்டு வாசிட்டு இருக்காரு. அதுவும் பிஎஸ்களுக்கு கூப்பிட்டு பேசி போய் வேலையை பாருங்கள், பார்த்துக்கலாம் இல்லைன்னா ஓரளவுக்கு சரி செய்ய பார்க்குறாங்க. வேறு என்ன பிரச்சனை இருக்குது அந்த கூட்டணியில்? மனசில் நிறைய இருக்குது, வெளில சொல்ல முடியாது, சிரித்து கொண்டே அழுது கொண்டு இருக்கிறோம்.
அப்புறம் முரண் இருக்குது, எதனா வீடியோ எதனா யாருன்னா ஒருத்தர் விட்டா ஒருத்தர் மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட்டு போடுறாரு. அதுக்கப்புறமா வந்து சம்மந்தமே இல்லாத தொகுதிக்கு சம்மந்தமே இல்லாத ஆளுக்கு சீட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸில் போஸ்டர் ஒட்டிக்கிறாங்க. இன்னைக்கு காலைல சுதா அவர்கள் எம்பியை எதிர்த்து தொகுதிக்கும் நிற்கப்பட்ட வேட்பாளருக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. இன்னொரு இடத்துல காங்கிரஸ் வேட்பாளரை எதிர்த்து இவருக்கும் தொகுதிக்கும் சம்மந்தம் இல்லைன்னு காந்தியடிகளோட சிலைக்கு முன்னாடி போய் குறை சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிறது இந்த காந்தி கிட்ட சொன்னால் அட்லீஸ்ட் ராகுல் காந்தி காதுக்குன்னா போனோம். இதெல்லாம் வந்து நல்ல விஷயமா? இதை நல்ல சமிக்கைகளா? இப்படி இருக்கும்போது 180 வரும். திமுக வந்து போன வாட்டி விட கூடுதலாக சீட்டு பெறும் அப்படின்னா எனக்கு நம்ம அது மேல்மட்ட பிரச்சனைகள், கிரவுண்ட்ல தொண்டர்கள் ஓட்டு போட போறாங்க சார். மேல் மட்டத்தில் எப்படின்னா இருக்கும், கீழ் மட்டத்தில் தான் சரியா இருக்கணும் தேர்தல் நேரத்தில். சரி, எல்லாத்தையும் கிடையாது. பிஜேபி எதிர்ப்பு, சிறுபான்மையின ஆதரவு, சரி, அதே ஒண்டி தானே சிலபஸ், வேற மாத்திரா மாதிரி இல்லையா? அதே படம் தான் திருப்பி திருப்பி ஓட்டுவீங்க. அதானே சார் சொல்றேன். எப்போ ஓட்டினாலும் சரி, ஒரு படம் எவ்வளோ நாள் ஓடுமோ அவ்வளோ நாள் தான் ஓட முடியும். ரசிகர்கள் பார்ப்பாங்க. இப்போ இன்றைக்கும் வந்து 1000ல் ஒருவன், அதுக்கப்புறமா வந்து நாடோடி மன்னன் போட்டிங்கன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் பார்ப்பாங்க. 100 நாள் ஓடுமா எல்லா தேட்டர்லையும் போட்டால்? புதுசாக வந்த படம் தான் 100 நாள் ஓடும். பழைய படத்து சூப்பர் மெகாஸ்டாரு, பெரிய மேட்னி ஐடலு, பொன்மனச்செம்மல், ரைட்டு, எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் பார்ப்பாங்க. பாஷா ரீரிலீஸ் பண்ணுறீங்க, நல்லா தான் ஓடிச்சு. அண்ணாமலை ரீரிலீஸு நல்லா ஓடும். எவ்வளோ நாள் ஓடும்? 100 நாள் ஓடுமா? பாகுபலி மாதிரி ஓடுமா? புது படம் தான் ஓடும். இல்லை, அந்த படத்துக்கான தேவை இருக்குன்றப்போ ஓடும். படத்துக்கான தேவை இல்லைன்னு யாருமே சொல்லலையே. வெறும் பாஜக எதிர்ப்பை தாண்டி நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் எதுவுமே பேச மாட்டேங்க. கரண்ட் பில்லு மாதத்துக்கு 2 வாட்டி தர இருந்ததை 1 மாதத்துக்கு 1 வாட்டின்னு நீங்கள் ஏன் பண்ணல? பெட்ரோல் டீசல் விலை குறைப்ப நீ ஏன் குறைக்கல? சிலிண்டருக்கு 100 ரூபா கம்மி ஏன் குறைக்கல? மாணவர்கள் கல்வி கடன் இதெல்லாம் கேட்பாங்கல்ல. ஒரு சைடு இது சொன்னது செய்யலை, இன்னொரு சைடு விலைவாசி ஏறி இருக்கா இல்லை? சொத்து வரி, தண்ணி வரி என்ன அதே ரோட்டில் தானே போயிட்டுருக்குறேன், அதே லைட்டு தானே, எதுக்கு அவ்வளோ மடங்கு ஏற்றுனீங்க? இதெல்லாம் யாருமே கேட்கவே கூடாதா? எதுக்கு எடுத்தாலும் பாஜக தானே. பாஜக ரைட்டு, பாஜக பிரச்சனை. பாஜக போன தேர்தலில் தோக்கச்சாங்க, அது முன் தேர்தல் தோக்கச்சாங்க, பாராளுமன்ற தேர்தல் தோக்கச்சாங்க. அப்போ அதே ரிசல்ட் போன 2021 ரிஃப்ளெக்ட் ஆகலையா? ஏன் அதிமுக 75 சீட்டு ஜெயிச்சுதான் இல்லையா அந்த கூட்டணி? ஏன் அதை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிட்டு எள்ளி நகையாடுறீங்க? ஒரு கட்சியாக ஏன் அதை அங்கீகரிக்க மாட்டேன்றீங்க? தாவேகா அந்த தப்பு பண்ணுச்சு, தாவேகாவுக்கு இனி இருக்குது. திமுகவும் அந்த தப்பை பண்ணுச்சு அப்படின்னாவும் அதற்கு உண்டானது அவங்க இது பண்ணும். இப்போ நாரம் இருக்குது, 15 நாள் இருக்குது. நான் திமுக வந்து நான் குறைச்சி மதிப்பிட மாட்டேன். திமுகவும் வரலாறு படைக்கலாம் திருப்பி ஜெயிச்சு. இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் மக்கள்கிட்ட இருக்கு. ஆனால் பிரச்சனையே இல்லை, சர்வ வல்லமை படைச்சிருக்கிறாரு அப்படின்னா இவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சதே பயத்தோட வெளிப்பாடாக கூட நான் சந்தேகப்படலாம். ஒரு பத்திரிகாரா முதல்ல ஸ்டாலின் முகம் இருக்கிறதுக்கு வேற எல்லாம் எதுக்கு? 1/2% வச்சிருக்கிற டிஎம்டிக்கு எதுக்கு உங்களுக்கு? சுதீஷ் இப்போ பாராளுமன்ற எம்பி ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு? இல்லை என்ன பண்ண போறாரு இனிமேல்ட்டு? ஒரு நல்ல விஷயம், ஐயா விஜயகாந்த் ஃபோட்டோவை காட்டினாரு, பார்க்கும்போது சந்தோஷம். தமிழ்நாட்டில் இருந்த ஒரு தலைவர், மக்களுக்கு பிடிச்சவர், படத்தை எடுத்து காட்டினார். பாராளுமன்ற தேர்தலில் நின்று ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமா? குறுக்கு வழியில் தானே போகிறீங்க நீங்கள் டெல்லிக்கு, நேர் வழியில் போகலாம்ல. இதெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணுவாங்க, நம்ம சொல்கிற கருத்தில் அவங்க வேறுபடுவாங்க, அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க, அது வேற. இது கரெக்டாக ஃபேக்சுவலாக இது கரெக்டாக இது லாஜிக்கா அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். நிறைய கருத்து கணிப்புகள்லாம் அதில் எனக்கு பெரிய டிஎம்கே வின் பண்ணணும். எனக்கு கருத்து கணிப்பில் பெரிய இது கிடையாது. இப்போ ஒரு சிலது வந்து இப்போ திமுக ஆதரவாக வந்திருக்கு, ஒரு சிலர் அதிமுக ஆதரவாக வந்திருக்கு. நான் வந்து ஒரு கடுமையான போட்டி இங்கே இருக்குது. நம்பர்ஸ் யாருக்குமே வரல. திமுக நம்பர்ஸ் வரல, அதிமுக நம்பர்ஸ் வரல. அதுதான் நான் பார்க்குறேன். அதனால் தொகுதி ஒவ்வொரு சட்டமன்ற சீட்டும் முக்கியம். அந்தந்த எம்எல்ஏ ஜெயிச்சு கொடுத்து எடுத்துன்னு போய் கொடுத்து தான் ஆட்சி வரப்போகுது இந்த வாட்டி. அது வந்து அலை இருக்கா இல்லையா, இல்லை அது ஒரு மௌன அலையா, இல்லை அரசுக்கு ஆதரவான அலை இருக்கா, இல்லை அரசுக்கு எதிரான அலை இருக்கா அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு தேதியில் அதிமுக முன்னாடி எங்கே இருந்ததோ அந்த இடத்துல இப்போ அதிமுக இல்லை. அதிமுக பல படிக்கட்டுகள் ஏறி மேலே வந்திருக்குன்றது என்னால் பார்க்க முடியும். நான் ஒரு பத்திரிகையாளராக நான் அப்படி தான் கணிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் கேட்குற அந்த துல்லியமான கேள்வி, அது பல கோடி வியாபாரமாக அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அந்த இடத்துல நான் போல பத்திரிகையாளராக எனக்கு வந்து நாட்டில் வந்து இப்போ ஒரு சிலது நல்லது நடந்திருக்கு. 1000 ரூபா பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, இலவசமாக பஸ்ஸில் போகிறாங்க. அந்த காரணத்தில் தான் நான் திமுக உறுதியாக தோக்கும்னு நான் பேச மாட்டேன். பலன் அடைஞ்சிருக்காங்க. அங்கே என்ன பிரச்சனை? சரி, அப்போ பலன் அடைஞ்சிருக்காங்க,
இப்போ 1.5 கோடி பேருக்கு 1000 ரூபா பணம் போயிருக்கு. அப்போ திமுக தானே ஜெயிக்கணும், கோட்டீஸ்வரன் அதை தானே சொல்லணும். ஏன் அதை சொல்லனா, அதிகாரி பெருமக்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்களே, தகுதின்னு ஒரு விஷயத்தை வச்சாங்க. இப்போ அந்த தகுதி அடிப்படையில் 1000 ரூபா வந்தவங்க ஓட்டு போட்டு 1000 ரூபா வராதவங்க மாற்றி குத்துனா என்ன பண்ணுவீங்க? போயிடுமா ஆச்சு? அதான் தான் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அது இன்னும் எனக்கு வந்து ஒரு 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 அந்த அந்த சமிக்கைகள் இன்னும் வெளிப்படலை. அதனால் ஐ ஆம் காலிங் திஸ் எலெக்ஷன் ஆஸ் எ க்ளோஸ் கால். இன்னைக்கு தேதியில் யார் வேணால் ஜெயிக்கலாம், அப்படிதான் இருக்கு. நிறைவாக ஒரு கேள்வி சார். இன்றைக்கு காலையில் இன்னைக்கு மத்தியானம் வரைக்கும் பேசு பொருளாயிட்டு அண்ணாமலை கூட இன்னைக்கு மத்தியானம் பேசி விட்டுருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகம் திருமாவளவனை மிரட்டி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, பிஜேபி பேசுறாங்க, எல்லா கட்சிகளும் இதை பேசுறாங்க. ஆக்சுவலி அப்படி நடந்தது? அரசியலில் வந்து அந்த அரசியல் வியூகத்தை தான் பேசுவாங்க. திரும்ப மிரட்டப்பட்டாரு அது இதெல்லாம் சொல்லுவாங்க. பட் அடிப்படையில் அவர் ஒரு மனசு கஷ்டத்தில் இருக்கார். ஆனால் திருமாவளவன் என்ன காரணங்கள்லாம் டிஎம்டிகே உள்ளே வந்தது நேச்சுரலாக. ஏன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வந்து வட தமிழ்நாட்டில் தான் அவங்களோட சீட்டை பகிர்ந்துக்கணும். இப்போ அங்கே ஒரு 10, இவருக்கு ஒரு 8, 18 ப்ளஸ் திமுகவுக்குமே அங்கே ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குது. விழுப்புரம், கடலூரில் அவங்களும் நிறைய இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருக்கிறாரு, பொன்முடி இருக்கிறாங்க, அவங்க அந்த டெரேனெல்லாம் இருக்கிறாங்க. அப்போது அந்த 3 பெரிய கட்சிகள் கூட அந்த இடத்துல சீட்டை பிரிக்கிறதுல வந்த பிரச்சனைகள் மொதல் பிரச்சனை. ரெண்டாவது, டிஎம்டிகே திமுக கூட்டணியில் வரும்ன்றத கூட்டணி கட்சிகள் யாருமே வந்து எதிர்பார்க்கலை. ரசிக்கிறது வேற, எதிர்பார்க்கலன்றது வேற. அப்போ இது நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மூணாவது டிஎம்டிகேக்கு கடைசியாக சீட்டு கொடுத்தாங்க. எல்லா கட்சியும் முடிச்சுட்டு கடைசியாக கொடுத்தது நிறைய பேருக்கு உள்ளபடியே வருத்தம். ஃபஸ்ட்டே டிஎம்டிகேக்கு 10 சீட்டுன்னு இவங்க வெளிப்படையாக பண்ணியிருந்தாங்கன்னா மற்றவங்கெல்லாம் 5 சீட்டு 4 சீட்டுக்கு ஒத்துருக்க மாட்டாங்க. அது என்ன பண்ணுறாரு முதல்வர், ரொம்ப சாணக்கியத்தனமாக அவரோட கட்சி நலனுக்காகவும் திமுகவுடைய கட்சி நலனுக்காக டிஎம்டிகேவை கடைசியாக போட்டு மற்றவங்க பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக 10 சீட்டு கொடுத்துட்டோன்னே, அதுக்கு முன்னாடி அண்ணா அறிவாலயத்துலேருந்து வந்தவங்க எல்லாருமே சோக பாடல் தான் அவங்களுக்கு. உள்ளுக்குள்ளே சக்கரவர்த்தி ஆனால் உண்மையிலே மெழுகுவர்த்தின்ற மாதிரி, போன வாட்டி 6னா இந்த வாட்டி 5 சீட்டு, போன வாட்டி 6னா இந்த வாட்டி 4, போன வாட்டி 3 சீட்னா இந்த வாட்டி 2, போன வாட்டி 1 சீட்டு, இந்த வாட்டி சீட்டே கிடையாது. தமிழக வாழ்வுரிமை கட்சி கிட்டத்தட்ட அப்படி போயிடுச்சு, கூட்டணி விட்டு வெளியே போயிட்டார். மக்கள் நீதி மையம் அப்பா இந்த ஆட்டத்துக்கே நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதெல்லாம் என்ன சந்தோஷத்தின் வெளிப்பாடா? யதார்த்தத்தை பார்க்கணும்ல. ஆனால் ஒரே ஒருத்தர் பயங்கர ஹாப்பி. யார் அவங்க? பிரேமலதா விஜயகாந்த். முதல்வர் வந்து 10 சீட்டு கொடுத்துருக்காரு, எம்பி நிற்க போகிறாங்க, இந்த கூட்டணி வெல்லும். அவங்களுக்கு இருந்த அந்த சந்தோஷமும் அந்த உத்தியோகமும் அந்த எனர்ஜியும் மற்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது திருமாவளவன் பழைய மாதிரியே 2021 உங்களுக்கு எப்படி கூட இருந்தார், கஷ்டப்பட்டாருன்றது உங்களுக்கும் தெரியும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எதிர்பார்த்ததும் ஒரு சில சீட்டு கேட்டதில் கொடுக்க முடியல. அவரோட பிரச்சனை அவருக்கு. பல்லாவரம் சீட்டு வந்து திரும்பவும் கேட்குறாங்க, டிஎம்டிக்கவும் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் எதனா ஒருத்தருக்கு தானே கொடுக்க முடியும். உங்களோட பிரச்சனை இருக்குல்ல, எல்லாத்தையும் 100 விழுக்காடு ஆறுதல் பண்ண முடியாது இல்லையா? யதார்த்தத்தை பார்க்கும்போது யாருன்னா ஒருத்தருக்கு கொடுக்கணும். அப்போ ஒருத்தருக்கு அந்த சீட்டை கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு மறுக்கும் போது பிரச்சனை. பல்லாவரம் சீட்டை ஒரு வேளை கொடுத்துருந்தா மேபி ஆளூர் ஷானவாஸ்க்கு அங்கே நின்று இருக்கலாம். ஆளூர் ஷானவாஸ் அங்கே நின்று இருந்தால் மேபி வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆளூர் ஷானவாஸ்க்கு சீட்டு இல்லை, அது புகையுது. காங்கிரஸுக்கு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா. அது என்ன அர்த்தம்? திமுகவுக்கு 3 சீட்டு இழப்பு. அப்போ அந்த இடத்துல புதுசாக எங்கன்னா வாங்கியிருப்பாங்க, அந்த இடத்துல திமுகக்காரங்க ஹாப்பியாக இருப்பாங்களா? இல்லை. சரி, இந்த சைடு வந்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போன வாட்டி கொடுத்ததை விட இந்த வாட்டி சீட்டு குறைச்சி கொடுத்துருங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கூட இருக்கட்டும், ஐயா ராமதாஸ் இல்லை, அது வேறு பிரச்சனை, அது பார்த்துக்கலாம். அமமுக இந்த வாட்டி உள்ளே வந்தால் தான் ப்ளஸ்ஸு. கேட்ட சீட்டு கொடுத்துட்டாங்க. நாங்கள் என்ன கேட்டோமோ 90% கேட்டார். இதுக்கு மேலே எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அமமுக அவர் வேட்பாளர் வெற்றிக்கு என்ன பண்ணவும் போகிறாரு. 27 சீட்டு வாங்கியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைமை அதிருப்தி எங்கன்னா வெளிப்படுத்தினாங்களா? ஒன்றும் பேசலை, அமைதியாக தானே இருக்காங்க. உள்ளுக்குள்ளே புகைச்சல் இருக்குது. அதனால தான் அதிமுகவில் பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்லலை. இங்கே பிரச்சனை கம்மியாக இருக்குது, இங்கே பிரச்சனை அதிகமாக இருக்குது. இதான் இப்படி தான் சரி கண்ணெதிராக என்ன பார்க்குறோம், வேட் கால் ஸ்பேட் அ ஸ்பேட், ஃபேக்ட் அ ஃபேக்ட். அப்படி பார்க்கும்போது 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் சலசலப்பே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இந்த 1.5-2 மாதத்தில் திமுக கூட்டணியில் நிறைய சலசலப்பு. தேர்தலுக்கு இன்னும் 2 வாரம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த பிரச்சனைகள் சுவரொட்டி விட்டுறாங்க வேட்பாளர்களை எதிர்த்து. அதிமுக இந்த மாதிரி பெரிய போராட்டம், பெரிய எதிர்ப்பு அந்தளவுக்கு இல்லை. அங்கேயும் தூசி மோகனுக்கு சீட்டு கிடைக்கலன்னா அவர் போய் எங்கே சேர்றாரு? தாவேக்கில் சேர்ந்துறாரு. அதிமுக இந்த பிரச்சனையை முன்னாடியே சந்திச்சிச்சு.
4 மாதத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே. அப்புறம் ஓபிஎஸ் போய் இப்போ டிஎம்கேல சேர்ந்துட்டார். அதனால் ஓபிஎஸ் இனிமேல் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. திமுக எதிர்ப்பு அதிமுகன்றது உறுதி. இப்போ ஓபிஎஸ்ஸால் அதிமுகவுக்கு இனிமேல்ட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர் தேனியில் திமுகவுக்காக அவர் வேலை பார்க்கலாம். அதிமுக அவருக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ சசிகலா அவர்கள் என்ன பண்ண போகிறாங்க பார்க்கணும். அதிமுக ஓட்டை எந்த அளவுக்கு பிரிப்பாங்க. அதேமாதிரி ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு சில வேட்பாளர் அவங்க எவ்வளோ ஓட்டை பிரிப்பு இதெல்லாம் பார்க்கணும். பழைய தலைவலி பழைய ஃபேக்டர்ஸ் இன்னைக்கு இல்லை. இன்னொன்று சசிகலா அவர்கள் போன தேர்தலில் போட்டியிடலை. அப்போ அவர்களோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஐயா ராமதாஸ் அவர்கள் வயது மூப்பு பழைய மாதிரி போய் தொகுதியாக போய் மக்களை போய் பார்த்து திண்ணை பிரச்சாரம் பண்ணி 80,000 கிராமங்கள் போக முடியாது. இப்போ நாளைக்கு திடீர்னு அன்புமணி ராமதாஸ் போகிற இடத்துல அவர் வண்டியில் ராமதாஸ் படமும் போட்டிருக்காரு. என்ன அப்பா எங்கள் அப்பாவுக்கு எனக்கு 1000 பிரச்சனைப்பா, அவர் என் மேலே கோவத்தில் இருக்கிறார், நான் நாளைக்கு தேர்தல் மிச்சோன்னா கூட வீட்டில் போய் காலில் விழுவேன், அவர் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாருன்னா என்ன ஆகிடும்? குடும்ப சண்டை தானே அது அடிப்படையில். வேறு எதனா கட்சிக்காரங்களுக்குள்ள பிரச்சனையா? அது மக்கள் அது எந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்றது பார்க்கணும். அது மக்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. அதனால் தேர்தல் போக போக இன்னும் கடுமையாகவும் போட்டி என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னும் ரொம்ப டைட்டாகும். மற்றவர்களுக்கு இதில் பெரிய வேலை இல்லை என்பது என்னோட புரிதல். நன்றி சார். நன்றி.